ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மீ ஹவ் கேமிங்ஸ். அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மை நைஃப் ஃபார்ம் அப்படின்ற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். யூபிடி அப்டேட்டு. ஸோ லெட்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் இன்ட்ரோவை பார்த்துட்டு வாங்க. ஸோ ஓகே, பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, டெய்லி ரிவார்டாக ஒரு 3 ஸ்பின் தராங்க. ஸ்பின் எங்கே இருக்குது? இங்கே போக சொல்கிறாங்க. ஸ்பான். ஓகே, ஸ்பான் பண்ணுறேன். ஏதோ நார்மலாக ஏதோ வருது. 100 ரூபாயா இது? ஓ, 100 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோமா நம்ம? ஓகே, இங்கே இதை ப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, டைமிங் ஸ்கிப் பண்ணுறதுக்கு என்ன ரோபக்ஸா என்னன்னே தெரில. நைஸு ஓப்பன் யுவர் கேஸ். 10 ரூபாய் தரும் போல் ஒரு ஹோம் நைஃப் கிடைத்துள்ளது. ஓகே, இங்கே எங்கேயோ போக சொல்கிறீங்க. அப்கிரேடாடா வரடா, இந்த மட்டும் ஃபஸ்ட் பர்சன்லாம். ஆல்ரைட், நான் வெயிட் ஃபார் யுவர் நைஃப் கார்டு டு ஸ்பான் எனி நைஃப். ஓ, இது வந்து நைஃப் கார்டு. ஓகேங்களா, இது வந்து நைஃபை வந்து ஸ்பான் பண்ணும். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இவன்ட்ட கொடுக்கணுமாடா? ஓகே, இவ்வளோதான் இந்த கேமா? அவ்வளோதான் இந்த கேமாடா? கன்வேயர் செட்டிங்ஸ் காமனு இதெல்லாம் வரட்டுமேடா ஏன்டா இப்போ எத்தனை ரேரிட்டி வச்சிங்களே. ஏதாச்சும் கொஞ்சம் இப்போ வயசு எத்தனை வச்சுருக்காங்க. அப்போ இது ஜஸ்ட்டு ஸ்பாண்டன் எலைட்டா. ஓ கைஸ், ஆனால் 75,000 கேட்குறாங்க கைஸ். என்ன கைஸ் பண்ணுறது இவனை? சரி ஓகே, அப்போ இன்னொரு ஸ்பான் போர்டு. எப்பிக்கு எவ்வளோ? 20Kவா? அவ்வளோ சேர்ந்துட்டாடா? வாய்ப்பே இல்லை. ஸ்பானு ராரு 2K லிமி. ஓகே புரிஞ்சிச்சு. எனக்கு வந்து எதெல்லாம் நான் சொல்கிறீங்கன்னா மித்திக்கு. ஓகே, மித்திக்கு மேலே இருக்கிற ரேரிட்டி வந்தால் மட்டும் எனக்கு நோட்டிஃபை பண்ணுங்க. காமன் வந்தாலும் கூட பண்ணுறீங்க கைஸ். லிமிட்டட்லாம் வருதுப்பா. சை, மித்திக்கு பேசிக் கேஸ் இதான் வேணும். ஏன்னா இதான் 80 ரூபா. இதான் வாங்க. ஸோ ஓகே, இதை இங்கே வச்சுட்டு ஸ்கிப்புக்கு ரோபக்ஸா. ஓகே ஓகே, இது ஏதோ உராஸ் நைஃபா வெர்சஸ் நைஃப்னு ஏதோ கிடச்சிருக்கு. இதை ஒரு 100 ரூபா தரும் போல ஒரு அப்கிரேடை போடலான்னா காசு இல்லை அப்புறமா எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி 211 ரூபாய்க்கான நைஃபை வந்துட்டு கொண்டு போய் விட்டோம்னா. கத்தி தான் நைஃப்னா. ஓகேங்களா. ஸோ இவன் ஒரு 50 ரூபா தர மாதிரி அப்கிரேடை போடு. எவ்வளோ தரா? 26, 31, 37, 44. டேய் என்னடா எப்பா காசு என்னங்க இவ்வளோ சீக்கிரமாக காலியாகுது? அப்போ இதான் அவ்வளோதான் இந்த கேம். ஓ, ஸ்பின் இங்கே இருக்கு. ஓகே, அவ்வளோ நேரம் அதான் ஸ்பின் எங்கே இருக்குன்னு பார்த்துருந்தேன். ஸ்பின்னு ஒயின் லெவல் 2 கேஷ். ஓகே, இன்னொரு ஸ்பின்னு. 3 ஸ்பின் நம்மளுக்கு டெய்லி ரிவார்டில் தந்தாங்க. இன்னொன்று லெவல் 1 ஸ்பின்னு. ஒயின்னு இன்னொரு ஸ்பின்னு. திரும்ப லெவல் 1. இன்னும் 2 இருக்கா? என்னடா சொல்கிறீங்க? என்னடா இல்லை என்ன கைஸ் அதே கிடச்சிட்டு இருக்குது. ஏதாச்சும் நல்லதாக கிடச்சா கூட பரவாயில்ல. அடா போங்கப்பா. ஓகே, இந்த டைமிங்கில் ஒரு 300 ரூபா கிட்ட சேர்ந்துருச்சு. இதையே கொண்டு போய் இங்கே விற்று. ஓ, இதெல்லாம் போர்ஷன் இப்படி குடிக்கணுமா? ஓகே, போய் எல்லா போர்ஷனையும் குடிச்சிட்றேன். ஓகேங்களா? எவ்வளோ இப்போ 20 நிமிஷம். நான் கண்டிப்பாக 20 நிமிஷமாச்சும் விளையாடுவேன் இந்த கேமை கண்டிப்பாக. ஸோ ப்ராஜெக்ட் அவ்வளோதானே இந்த கேமு. ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிட்டாங்க. சரி, இவன் ஒரு 50 ரூபா இல்லை ஒரு 100 ரூபா தர மாதிரி ரெடி பண்ணுவோம். அப்படியே என்னடா பிக் பண்ணிட்டேன். அடி வீடா இங்கே போய். ஓகே புரியுது. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. லெவல் 6, லெவல் 7, லெவல் 8, லெவல் 9, லெவல். ஆமாம், எவ்வளோ தரேன்னு எப்படி தெரியும்? 80 ரூபாயா? 108 ரூபாயா? சரி போ. லெவல் 13 வரைக்கும் போட்டால் 100 ரூபா தருவானுங்க. இவனுக்கு இன்னும் 3 லெவல் போடணும். ஆனால் இவன் தருவானான்னு தெரியலையே. 135. இருங்க, காசு எடுத்துக்கலாம். தம்பி கொஞ்சம் காசு தாங்கோ. ப்ராஜெக்ட் ஓகே, இன்னொன்று ஸ்பான் பண்ணுவோம். என்ன வருது? மிஸ்டிக்கா ரேரா? ஓகே, 4K தானடா. வெயிட் பண்ணுங்கள், சேர்த்த முடியும் தான் நினைக்கிறேன். போர்ஷன்லாம் பிடிச்சிருக்கோம். வச்சு பார்க்கலாம் முடியுதான்னு. ஓகே,
இப்போதைக்கு 2 பேருமே ஏன்னடா இன்னுமாடா 85 101 ஓகே. இப்போதைக்கு 2 பேருமே பர் செகண்டுக்கு 100 ரூபா தருவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னடா 1.5 இது இன்னும் இருக்குது, இது என்னடா எடுக்கவே முடியல. சரி ஓகே, அது ஐ மீன் 1.25 1.1 கேங்க. இந்தாப்பா தம்பி வச்சுக்கோ. இன்னும் 300 ரூபா. முன்னேறு இன்னும் ஒரு கத்தி அவ்வளோதான்டா, வாங்கடா. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நைஸு. இப்போவே வீடியோ ஆனால் 5 நிமிஷத்துக்கு வந்துடுச்சு. பைக்கேஸ் 4Kவா? நான் 2K நினச்சேன். சரி ஓகே. லைட்டாக ஒரு சின்ன எஃப்கேவை போட்டேன். ஒரு யார் சாமி நீ? யோ கிஃப்ட் மட்டும் பண்ணாதையா? இல்லை ப்ரோ, வேணாம் ப்ரோ, இல்லை வேணாம். ஐயோ தரானே. சரி பேசாமல் வாங்கிடுவோமா? இப்போ எவ்வளோ வாங்கினேன்னா சிக்கமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம்? அக்செப்ட் போங்க. டேய் ஒன்று போதுண்டா. ஐயோ எனக்கு இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ கைஸ், இவன் நம்மளை தொடர்ந்து வந்து நானே அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் இவர் நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டு உள்ளார். என்னமோ தராரு இது. டேய் வேணாண்டா விட்றோம். இதுவே போதுண்டா. இதை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ண விட்றோம். அவ்வளோதாங்க. இல்லை இது ரிமூவ் வேணாம் கைஸ். நான் இதை ஆஃப்லைனில் விளையாடும்போது நான் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. அது தவறு வேணாம். இப்போவே அதை வச்சிட்டோன்னா ஈஸியாக போயிடும். ஓகே, இங்கே 2.6K சேர்ந்துருச்சு. இதை கொண்டு போய் இங்கே வச்சுருவோம். அண்டு ஷிட், எங்கடா அது டீஸ்பான் ஆயிடுச்சாடா? சரி ஓகே. ஸ்பானு மிஸ் ரேர் வேணாண்டா. எப்பிக் வர சொல்லுங்கள். எப்பிக்கு தான் வேணும். பொஜக். சரி ஓகே, 8Kவா சேர்த்துறேன். 800 பேசாமல் ஒன்று வச்சுருவோமா? இதுங்க வச்சோன்னா அழகாக நம்ம வந்து பணக்காரங்க எல்லாம். பட் நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு வச்சுக்குவேன். ஸோ நான் நல்லவன்லாம் நினைக்காதீங்க, நினைக்கிறத விட ரொம்ப கெட்டவன் தான். ஏன் இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் வச்சுக்குவேன். சரி ஓகே. 5K சேர்ந்துருச்சுடா. இதை கொண்டு போய் வச்சா 6K சேர்ந்துருந்தோம். 6K தான்டா. இந்த வீடியோவில் நம்ம மினிமம் ஒரு லெஜெண்ட்ரி கேஸையா 3 மில்லியனா கைஸ்? அதை வாங்கிறதுக்கு ஸ்பான் அழிச்சு விட்டேன் கைஸ். சரி ஓகே கண்ட்ரோல். இன்வென்ட்ரி இருக்காடா? இன்வென்ட்ரி இல்லையா? என்னப்பா நீங்கள் போங்கயா. இல்லைடா ஸ்பான் 15 பொய்யாலடி. ஐயோ காசு இல்லாமே வருதே. சரி ஓகே வைக்கிறேன். 15K சேர்த்தி பைக் கேஸுக்கு நான் திரும்ப ஸ்பான் எழுத்து போகிறேன். அதோட தெரிஞ்சு போச்சு தம்பி. இப்போதைக்கு இன்னொரு 800 தான். இதை எடுத்துகிட்டு போய் வச்சா வந்துடும் நினைக்கிறேன். வாட் சரி அதுதாங்க. ஓகே 15K வந்துருச்சா? நைஸு. ஒரு எபிக் ரேட்டோடு இந்த வீடியோ முடிச்சிடலான்னு பார்க்குறேன் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன கிடைக்குது? இதுக்கு வேறு எவ்வளோ டைம்னு தெரில. 30 செகண்ட்ஸ். ஓகே வந்தாவிட்டு ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் அழுத்தினா போடுங்க. 202. இது அப்படியே ஒரு 500 மாற்ற வேண்டிய நேரம். புதக் காசு இல்லையா? வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக ஏஎஃப்கே போட்ட நேரம் சேர்ந்த காசை இவனிடம் கொண்டு போய் கொடுத்து காசை வாங்கி கொண்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிற எல்லா காசுக்கும் இவனே போட்டுறேன். 745 தான் இருக்கும். 1K கிட்ட வந்துட்டான். வாங்கடா 1Kக்கு மாற்றிட்டு இந்த வீடியோ முடிச்சுடுவாங்க. இந்த வீடியோவுக்கு பார்ட் 2 வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நான் மறந்துட்டேன் என்னதுன்னா, லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்னோடய பேரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட பேர் எனக்கு லிட்டரலி மறந்து போச்சு. பட் கணக்கான்னு வரும், அது மட்டும் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ நம்பர்லாம் இருக்கும், அது மறந்துடுச்சு. ஸோ மன்னிச்சிருங்க கனகா. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். அவங்களோட அந்த கமெண்ட்டை வேணால் நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஸ்க்ரீன் கார்னரில் தெரிகிற மாதிரி எடிட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் கனகா சாரி தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் கனகா. ஓகே ஸோ பேர் சொல்லுங்கன்னாங்க, பேர் சொல்லிட்டேன். ஸோ ரைட்டு 7 கைஸ் இருங்க நல்லதா. டி இதை நான் வாங்கவே இல்லையடா. சரி ஓ ஐயோ ஓகே போடுங்க 10K. இதை வாங்க கொண்டு போயிட்டேன். இதையே வை. ஓகே 2 எப்பிக் வாங்கி இதை ஓப்பன் பண்ணி என்ன கிடைக்குதுன்னு சொல்லி இவனையும் இதே மாதிரி
இந்த 1Kல இருக்கிற மாதிரியே இவனையும் மாற்றி இந்த வீடியோவை முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் இன்னும் இந்த வீடியோவுக்கு லைக் போடலைன்னா லைக்கை போடுங்க, ஷேர் பண்ணலைன்னா ஷேரை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ நான் இந்த மந்த் கைஸ் டைம்லி ரிவார்டெலாம் இருந்திருக்குதுங்க. நம்ம தாங்க பார்க்கவே இல்லை. டைம்லி ரிவார்டு கலெக்ட் பண்ணதுக்கே 62K சேர்ந்துருச்சு. ஸோ சேட். இப்போ தாங்கடா எதை இருந்தாலும் இப்போ தாங்கடானா ஒரே அடியாக தந்துடுறாங்க. இவங்களெல்லாம் என்னன்னு சொல்கிறது? தாங்கடானா ஒரே அடியாக தந்துடுறாங்க. எவ்வளோடா அது? 450Kவா? சரி ஓகே, சேர்த்திட்டு கண்டினியூ பண்ணுறேன். சேர்த்திட்டேனான்னு கேட்டிங்கன்னா இன்னும் சேர்த்தலை. பட் இது கத்தக்குரி என்னது குக்ரி நைஃபா? எனக்கு பார்க்கும்போது கத்தக்குரி நைஃப்ன்ற மாதிரி இருந்தது. கத்தக்குரி யாருன்னு தெரியுமா? ஒன் பீஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, இப்போதைக்கு இந்த லக்கு போர்ஷன்லாம் டப்புன்னு குச்சிடணும். ஓகே, இதை வந்து இங்கே வச்சுருவோம். வச்சுட்டு நடத்தி விட்டேன். 1200. இவன் மட்டும் எதுக்கு கம்மியாக இருக்கணும்? இவனுக்கு ஒரு அப்கிரேடை போடு. ஓகே, 2 பேரும் 1200. ஸோ இங்கேப்பா 4,50,000 சேர்த்திட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ் நான் ட்ரை பண்ணேன், பட் என்னால் வாங்க முடியல. ஸோ இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு கேஸ் வந்தால் வாங்கலாம். அதுக்குன்னு இந்தளவுக்கு கம்மியாக இல்லைடா. ஒரு 1 lakhல வந்தீங்கன்னா வாங்குவேன். ஒரு 1 lakhல வாங்கடா. 75Kவா? ஓகே, வாங்கிக்கலாம். ராயல் கீஸ் நைஸு. ஸோ இப்போதைக்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சு இதுக்கு எவ்வளோ நேரம்? 1 minute. ஸோ ஓகே, 1 minute கழிச்சு உங்களுக்கு இது வந்து கிடச்சிது. நான் சும்மா ஸ்பான்னு அழுத்திட்டே இருந்தேன், கிடச்சிது. அதே சமயம் இதுவும் திறக்க போகுது. ஸோ திறந்துடுச்சு. நைஸ். இதுலேருந்து ஏதாச்சும் நாள் கூலி ப்ரோ இங்கே பாருங்க கைஸ். எடுத்தோடனே 1.3K போடுங்க. தக்காளி மாசு. இவனை அப்படியே அப்கிரேடை போட்டு ஒரு 5K per secondக்கு மாற்றுவோம். லைக் இன்னும் ஒரு அப்கிரேட், அவ்வளோதான். ஓகே, இன்னும் 1 அழுத்துனா 6 போயிடுவானே, இன்னும் 1 அழுத்துனா 7 போயிடுவானே. இப்படியே காசெல்லாம் கறி ஆகிடும். ஸோ வேணாம். இப்போதைக்கு நம்மளுக்கு புத்தக்குன்னு காசு வரும். ஸோ இது வேணால் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, சேர்த்திட்டு கண்டினியூ பண்ணுறான். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. நிற்கிதில்ல, அதுலேயே இப்போ எனக்கு நின்றுது. அந்த ஸ்பின்னில் போடு தக்காளி கைஸ். லிட்ரலி நின்றுதுங்க. நான் சும்மா ஸ்பின் இருக்கேன், சுற்றுலாம் கரெக்டாக நின்றுதுங்க. சரி ஓகே, இப்போதைக்கு இது வந்து யாரும் எனக்கு கிஃப்ட்லாம் பண்ணல. ஸோ அதனால் நான் இதை வச்சுக்குவேன். இது நான் எடுத்தது தான். தம்பி கொடுப்பா ஸ்வாலை. ஒரு கொடுத்தானா நான் அவ்வளோதான், அதை வாங்கிடுவேன். கொடுத்தானா? ஆல்ரெடி கொடுத்துட்டானோ? கடா ஸ்வாடு வருதா? வருது. போடு தக்காளி மாசு கைஸ். லிட்டரலி ஆனால் எனக்கு அது கிடச்சிது. ஓகேங்களா, நான் அதை ரெக்கார்ட் பண்ணல, பட் கிடச்சிது. பை கேஸ். ஓகே, ட்ராகன் கேஸ். ஸோ ஓகே, இதுக்கு மேலே நம்ம லட்சாதிபதி என்னடா இது ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு நிமிஷமாடா. சரி ஓகே, அப்போ நான் இந்த கிரைஃபனை வந்து நான் என் மெயின் அக்கௌண்ட்டுக்கிட்டேன். எப்போ இதோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் பயங்கரம். ஏன்னா அது level 50யா? ஏறாடி, இது level 20 வரைக்கும் நான் அப்கிரேட் பண்ணுறேன்டா. சதக்கு level 2K காசு இல்லையா? level 20. ஓகே, பர் செகண்டுக்கு எனக்கு 500K கிட்ட கிடைக்கிது. 1.2 மில்லியன் அதுக்குள்ளே. ஹோலி ஷிட். சரி ஓகே, இப்போதைக்கு ஸ்பானு. ஓகே, ராயல் கேஸ் வாங்கு. இங்கே வெய்யி தம்பி. நீ கொஞ்சம் என்னடா இதுக்கு ஓகே. அந்த ரேரிட்டி போக நம்மளுக்கு டைம் இன்க்ரீஸ் ஆகும் போல். ஸோ கைஸ், நீங்கள் வேணால் நம்மளேனா பார்த்துக்கோங்க. அதே டைம் ஷார்டு டேகரா? இதுவும் பாருங்கள், டைம் ஷார்டு டேகர். ஓகேங்களா, ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கணும். நான் கிஃப்ட்லாம் வாங்கலை. ஸோ கிஃப்ட்டு வாங்கியிருந்தாலுமே அப்படி வைக்கிற மாதிரி இருந்தால் நான் இதையே வச்சுருப்பேனேப்பா. வச்சுருந்தேன்னா நான் எங்கேயோ போயிடுவேன் 1 செகண்டில். ஸோ ஆனால் இந்த அளவுக்கு சீக்கிரமாக போனால் கேமே நல்லா இருக்காது கைஸ். 1.8K நாட் பேட். ஆனால் ஓகே வாட்டல. இவனை ஒரு 5K கிட்ட ஒரு level 10ல் வைப்போம். ஐயோ 7Kக்கு போயிட்டேன். சரி ஓகே வாட்டவர். தம்பி நீ கொஞ்சம் சரி ஓகே. இவன் ஓப்பன் ஆனவிட்டு சில்வர் அப்படின்றவங்க இந்த ஓஜி கேஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வாங்கி இவனுங்க கொடுக்குறதெல்லாம் நான் அப்படியே என் மெயின் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். குட்ரா. அதுதான்
இது எல்லாத்தையுமே நான் என் மெயின் அக்கௌண்ட்டில் தான் வைப்பேன், கவலைப்படாதீங்க. 2 பிஸ்கட் போட்டேன் அவ்வளோ நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா குட்ரா. ஸோ எல்லாத்தையும் என் மெயின் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறேன். ஸோ ஓகேங்களா. நான் லக் அடிக்கும் போதெல்லாம் வந்து ரெக்கார்டிங் பண்ணுறதில்ல. டைம்லெஸ்லேயே எனக்கு ஒன்று ஸ்பான் ஆயிடுச்சு. 4.5 பில்லியன் ஓஷ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். பண்ணுறதுனா பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டேன். ஓகேங்களா. ஸோ ஏன்னா இது கிஃப்ட்டில் வந்தது தம்பி, இப்போ கொடுத்தல அதே மாதிரி இன்னொன்று கொடு பார்ப்போம். என் சப்ஸ்கிரைபர்ஸுக்கெலாம் நான் வந்து நிரூபிக்கணும். அந்த 2x லக்கும் ஒன்று கிடச்சிது தான். எங்கடா அது போயிடுச்சா அது? ஓகே மீன் இது ஓப்பன் ஆச்சாடா? அப்படியே பார்த்துருவோம். 30 செகண்டா? அப்போ டப்புன்னு வீடியோ முடிச்சிடலாம். ஓகே. ஆனால் அதை வாங்க முடியாது என்னால். நான் அதுக்கெல்லாம் உட்காந்து ஏஃப்கே பண்ணேன்னா பண்ணலாம். இப்போ வீடியோ முடிச்ச அடுத்த கையோட என்னோடய மெயின் அக்கௌண்ட்டையும் இங்கே எங்கள் அம்மா ஃபோன்லேருந்து கொண்டு வந்து நான் வந்து இந்த 3த்தையும் இந்த 2 அப்புறம் இன்னொன்று ஒன்று இருந்தது இதை குடி இந்த 3த்தையுமே வந்து கிஃப்ட் பண்ணி விட்ருவேன். ஸோ ஓகே என் மெயின் அக்கௌண்ட்டில் நான் விளாடுவேன். யூடியூப்காக நான் இதில் வாங்கலை. ஓகேங்களா. ஸோ இல்லை ப்ரோ நீங்கள் இது யூஸ் பண்ணுங்க அப்படின்னா ஓகே பண்ணலாம். ஓ நைஸு கீஸ். என்ன ரேரிட்டி எலைட்டா? ஓகே நைஸு. உன ஒரு 1K தர மாதிரி அப்கிரேடை போட்டுவிடுவோம். ஒரு லெவல் 10லே எவ்வளோ தர? 1 lakh தான். இருங்க நான் இந்த காசுக்கு இவனை அப்கிரேட் பண்ணலாமே. பைத்தியக்காரங்க பைத்தியம். நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? அப்கிரேட் ஒரு லெவல் 15 வரைக்குமாச்சும் போவோன்னு நினச்சேன். வாய்ப்புல போல். ஸோ இதை வச்சுக்கோ. ப்ராஜெக்ட் டெய்லி இதெல்லாம் வேணாண்டா. 4 மில்லியனா என்கிட்ட இல்லையா? ஸோ ஓகே. இந்த அளவுக்கு ஒரு நல்ல பேஸ் வச்சுருக்கும். இது என்ன கேம்டா? ஐயோ நைஃபார்மா மை நைஃபார்ம் யூபிடி. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த கேம் பிடிக்கலனாலுமே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு பார்ட் 2 வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ போட்டுடலாம், பிரச்சனையே இல்லை. அண்ட் அடுத்து என்ன பண்ணலாம்? பிளாக் ஷூட்ஸில் நம்ம வந்து C3 ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்திருக்கும் ஐ கெஸ். இந்த வீடியோ அந்த டைமில் உங்களுக்கு வந்திருக்கும் ஐ கெஸ். ஏன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண உட்காந்துட்டேன். ஸோ எனக்கு தெரியாது. வந்திருந்ததுன்னா இல்லை போட்டிருப்பேன். ஆமாம் ஐ கெஸ் போட்டிருப்பேன். ஸோ ஏன்னா ஐ கெஸ் போட்டிருப்பேன். ஸ்பின்னில் என்ன கிடைக்குது? ஓகே லெவல் 1 லக்கு. சரி ஓகே. ஸோ ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ்.